ஸ்ரீ குருப்பியோ நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸர் ஃப்ரம் விவேகானந்தா காலேஜ், டாக்டர் கேபி நந்தகுமார் பேசுகிறேன். சம்ஸ்கிருதம் படிக்கிறவா துர்லபமாக போயிட்டா. நீங்கள்லாம் எம்ஏ சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் கரஸ்பாண்டன்ஸ் மூலமாக நல்லபடியாக படித்து பரீட்சை எழுதியாச்சு. உங்களுக்கு வரப்போகிற ரிசல்ட்டும் பாசிட்டிவாக உங்கள் மனசுக்கு சந்துஷ்டியை உண்டாக்குற மாதிரி ரிசல்ட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்பட்ட ஞான சம்பாதம், இந்த சம்பாதனத்தினால உங்களுக்கு ஒரு அபரிமிதமான உங்களுடைய வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்கு இது ஒரு நிதர்சனமான உதாரணம். உங்கள் மூலமாக ஒரு உதவி எதிர்பார்க்குறேன். அது எனக்கு பர்சனல் இல்லை. விவேகானந்தா காலேஜில் பிஏ, எம்ஏ, எம்ஃபில், டாக்டரேட் வரைக்கும் இந்த சம்ஸ்கிருத டிபார்ட்மெண்ட்டு ரெகுலராக பசங்க படிக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் வெரி ஓல்டு டிபார்ட்மெண்ட்டு, ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடியது மயிலாப்பூரில். அதுக்கு பிஏக்கு எம்ஏக்கு வித்தியார்த்திகள் இப்போ ஃபஸ்ட் இயரில் சேர்றதுக்கு ரொம்ப துர்லபமாக போயிட்டா. யாரும் படிக்க மாட்டேன்றா. இப்போ பிஏக்கு யாராவது இது மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருந்தான்னா அவளை பாய்ஸ் மாத்திரம்தான் பிஏக்கு சம்ஸ்கிருதத்துக்கு அப்ளை பண்ண சொல்லணும். நன்னா படிக்கலாம். படித்து அதை டிகிரி முடித்த உடனே அவளுக்கு நல்ல உத்தியோகமும் கிடைக்கும். அப்போது இதுக்கு ஒரு ஐடியா நாங்கள் வச்சுன்னு இருக்கோம். அது மாதிரி இருந்தால் யாராவது வித்தியார்த்திகள் அவளை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி சேர்க்க வேணும். அதாவது சிஏ பண்ணக்கூடியவாள்லாம் இருப்பாள். இந்த +2 முடிச்சுட்டு காமர்ஸ் குரூப்பில் அந்த சிஏ பண்ணக்கூடிய பசங்களை டே டைமில் பிஏ சான்ஸ்கிரிட் சேர்ந்துட்டு அதே மாதிரி மத்தியான வேளையில் அவள் சிஏக்கு இன்ஸ்டியூட்டுக்கு போய் படிச்சுக்கிறது, அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கா. அவள் மத்தியானமும் படிக்கலான்னு. டே டைமில் இங்கேயும் மத்தியான வேளையில் அங்கேயும் படிச்சுக்கலாம். அவளுக்கு இந்த இது +2 டிசி அதை சப்மிட் பண்ணோம். அந்த தொந்தரவுலாம் சிஏல கிடையாது. அதனால் அவள் பிஏ சான்ஸ்கிரிட்டை இங்கே சேர்ந்துட்டு இங்கே கார்த்தால் படிச்சுட்டு 12:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் கிளாஸு, 1-1:30க்குள்ளே. அதுக்கப்புறம் அவள் சிஏ படிக்கணுன்னா படிச்சுக்கலாம். அப்படி ஒரு சாய்ஸ் இருக்குது. அப்படி இருக்கக்கூடியவா பசங்க இருந்தான்னா அவளை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணலாம். இது ஒரு பாயிண்ட்டு. +2ல் அவள் சம்ஸ்கிருதம் படிக்கலைன்னா கூட பரவாயில்ல. இங்கே பிஏல ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து சொல்லி கொடுத்தா ஆரம்பித்து அவளுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணி பண்ணுவாள். டே காலேஜ், எய்டட் காலேஜுன்றதுனால ஃபீஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப சுலபமாக டிகிரி வாங்கிவிடலாம். அதே மாதிரி பிஜி, எம்ஏ ஃபஸ்ட் இயர் அதுக்கும் வித்தியார்த்திகள் தேவைப்படுறா. யார் இன்ட்ரெஸ்டடோ, சம்ஸ்கிருதம் ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கா, +2ல் படிச்சிருந்தா கூட போகிறோம். இல்லை டிகிரியில் செகண்ட் லாங்குவேஜாக எடுத்துகிட்டு படிச்சுட்டா இருந்தால் கூட போகிறோம். சம்ஸ்கிருதம் பேசிக் நாலேஜ் இருந்தால் போகிறோம். அவள் எம்ஏ சேரலாம். ஒர்க் பண்ணுறவா, பிஸ்னஸ் பண்ணுறவா, அதே மாதிரி ரிட்டையர் ஆனவா சம்ஸ்கிருதத்தில் எவ்வளோ பேர் ஆசை உள்ளவா இருக்கா கற்றுக்கணுன்னு. இந்த சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடியவா, அது மாதிரி ரிட்டையர் ஆனவா சேர்ந்து படிக்கிறா. ரொம்ப சுலபமாக எம்ஏ வாங்கிவிடலாம். சுலபம். இப்போ நீங்கள்லாம் படித்து வாங்கியிருக்கோங்க, அது மாதிரி படித்து வாங்கிவிடலாம். ஆனால் என்ன ஒன்று, கரஸ்பாண்டன்ஸ் கிடையாது. காலேஜுக்கு வரணும். முன்ன பின்ன கொஞ்சம் கிளாஸஸ் ஒரு 50% அட்டன் பண்ண முடியும். அப்படி இருந்தால் கூட போகிறோம். எங்கேயாவது உத்தியோகம் போகிறா, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறா, அது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரிட்டையர் ஆனவா, கொஞ்சம் சம்ஸ்கிருதம் படிக்கணும்னு ஆசை உள்ளவா, இவாக்கிட்ட கொஞ்சம் சொல்லி, இந்த குரூப்பில் இருக்கிறவா தயவு கூர்ந்து இந்த சம்ஸ்கிருதத்தை வளர்க்குறதுக்கு, இந்த டிபார்ட்மெண்ட் ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் உபகாரம் பண்ண வேணுமா பிரார்த்தனை பண்ணுறேன். எம்பெருமான் பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணன் இதற்கு எல்லாருக்கும் அந்த மனோதைரியத்தையும்
அந்த உறுதிப்பாட்டையும் கொடுக்க வேணும். உங்கள் மூலமாக அது சம்ஸ்கிருதம் பரவணும், அந்த டிபார்ட்மெண்ட் ஃப்ளரிஷ் ஆகணும். ரொம்ப பழைய டிபார்ட்மெண்ட்டு, வித்தியார்த்திகள் சேரலைன்னா டிபார்ட்மெண்ட்டையே க்ளோஸ் பண்ண வேண்டி வந்துடும். கவர்மெண்ட்டு காத்துட்டுருக்கான் அதெல்லாம் செய்யறதுக்கு. அதனால் அது நடக்கக்கூடாது. நாம் இந்த குரூப்பில் இருக்கிறவா இதில் ஓரளவுக்கு நமக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நீங்கள் தயையா கிருபையா இந்த ஒரு உபகாரத்தை பண்ண வேணுமா பிரார்த்தனை பண்ணுறேன். நமக்கு சர்வேஸ்வரனான எம்பெருமான் நமக்கு இதற்கு உபகாரம் பண்ணுவான் என்று நமக்கு நம்பிக்கை இருக்குது. ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேணுமா பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீ குருப்யோ நமஹ.